சொல்லுவா, பாகவதத்தை பாராயணம் பண்ணணுமா, ராமாயணத்தை பாராயணம் பண்ணுமா, அந்த பிரசவம் நன்னா போகும். நன்னா போகும்னா நார்மல் டெலிவரி ஆகுமா, சி செக்ஷன் ஆகுமாங்கிறது இல்லை. அந்த குழந்தை வெளியில வரும்போது கூட அந்த துருவா ஸ்மிருதி அப்படின்னு சொன்னேனே, அந்த ஷடங்கிற வாயு அதோடைய தலையை அடிக்கச்சே கூட அதுக்கு துருவா ஸ்மிருதின்னு உள்ள இருந்த பரபிரம்ம ஞாபகம் போகாதான். அப்பேற்பட்ட குழந்தைய நாரதர் பார்த்த ஹிரண்யகசிபுனுடைய ராஜ்யத்திலேயோ சபையிலேயோ வீட்டிலேயோ இந்த குழந்தைக்கு நல்லது கேட்க வாய்ப்பே இல்லை. அப்போ முன்னாடிலேருந்தே இந்த குழந்தைய நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ முன்னாடிலேருந்து இந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்? இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால முனேர் வீணா பாணி. ரெண்டாவது, இங்க வீணைக்கு எதுக்கு மகத்துவம் அப்படின்னு கேட்டா, சீமந்தத்துல வீணை வாசிக்கிற பழக்கம் உண்டு. வீணாநாதம் கேட்டா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்பா. அதனால இந்த சீமந்தத்துல நாரதர் வெறும் குருஸ்தானத்துல இல்லாமல் மட்டும் இல்லையாம், அவர் அந்த வீணை வாசிக்கிற ஸ்தானத்துல இருந்து கூட சீமந்தம் பண்ணி வைக்கிறாராம் அந்த கயாதுவானவளுக்கு. நல்லபடியா எல்லாம் நடந்து இந்த குழந்தை பிரஹ்லாதன்கிற குழந்தை பிறக்கிறது. ஆஹ்லாதம் அப்படின்னா சந்தோஷம், பிரஹ்லாதம் அப்படின்னா இருக்கிற சந்தோஷத்தை ஜாஸ்தி ஆக்கக்கூடியது பிரஹ்லாதன். நல்ல பேர், உங்க பேரம் பேத்திக்கெல்லாம் வைக்கலாம் இந்த பேர். நேற்றுக்கே சொன்னேன் என்ன மாதிரி பேர்லாம் இப்பெல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் விட்டு பிரஹ்லாதன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு போலாம். இப்போ இந்த குழந்தை பிறக்கிறது, ஹிரண்யகசிபு பார்த்தான். இந்த குழந்தைய ஷண்டன் அமர்கன் அப்படின்னு 2 பேர்கிட்ட படிப்பு குருகுலத்துல சேர்த்து விடுறான். இந்த குழந்தையும் நிறைய கத்துட்டு வருது. ஒரு நாள் எப்படி உத்தானபாதன் அந்த உத்தமனை மடியில வச்சிருந்தானோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஹிரண்யகசிபு பிரகலாதனை கூப்பிட்டு, பிரகலாதா இங்க வாடா. ரொம்ப பிரேமை உள்ளவர் இந்த மகான் ஹிரண்யகசிபு, ரொம்ப பிரேமை உள்ளவர். குழந்தைய பார்த்து வாடா வாடா மடியில உட்காரு வா அப்படின்னு உட்காத்தி வச்சாராம். இப்போ இந்த ஹிரண்யகசிபு மடியில பிரகலாதன் உட்கார்ந்து இருக்கான். ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து கேட்கிறானாம், பிரகலாதா இன்னி வரைக்கும் நீ கத்துண்டத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுப்பா. இந்த குழந்தை ஏதாவது சொல்லியிருக்கலாம், நம்மள மாதிரி அஷடா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லலையா. இந்த குழந்தை என்ன சொல்லிதான், அப்பா உன்னை இந்த கேள்வி கேட்க வைக்கக்கூடிய உன் ஜீவாத்மாவான பரமாத்மா என்ன இப்போ பதில் சொல்ல வைக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே இப்போ சேர்ந்து ஒரே பரமாத்மாவா ஆக போறதுப்பா. அந்த பரமாத்மா யாரு தெரியுமா? ஹிரண்யகசிபு அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து நம்மளை பத்தி தான் சொல்ல போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுடாப்பா. சபையெல்லாம் கூட்டிடுறான் ஹிரண்யகசிபு. ஏன்னா இவன் கேட்டதோ ஹிரண்யகசிபு நமஹ, இவனுக்கு அதுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது இந்த ஹிரண்யகசிபுக்கு. பரமாத்மாலாம் முதல் தடவையா ஒரு குழந்தை நம்மளை பத்தி சொல்லறதே, உன்னை கேட்க வைக்கிறதும் என்ன பேச வைக்கிறதும் ஒரு பரமாத்மா. வரை வரை சொல்லுடாப்பா சொல்லுடாப்பா குழந்தை அப்படின்னு ஹிரண்யகசிபு தோலை தட்டி கேட்கிறான். அந்த பரமாத்மா யாரு தெரியுமாப்பா? யாருடாப்பா அந்த பரமாத்மா யாரு தெரியுமாப்பா? யாருன்னு சொல்லு பிரகலாதா. அந்த நாராயணன் தான்ப்பா. இத்தனை சொன்னேனே ரொம்ப பாசமானவர் இந்த மகான்னு. என்னைக்கு தன்னை பத்தி கெட்டது பேச ஆரம்பிச்சதோ இந்த குழந்தை, கெட்டது கூட பேசல, தன்னை பத்தி பேசலையோ குழந்தை, உடனே அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டானா ஹிரண்யகசிபு. நம்மள மாதிரியே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் நம்மளுக்கு பிடிச்சவாளெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்மளை பத்தி நல்லது நினைக்கிறவாள் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். யாராவது நம்மளை பத்தி கெட்டது
அவளை பிடிக்காம போயிடும். அவ எவ்வளோதான் நல்லவாளா இருந்தாலுமே ஏதாவது ஒரு விதமான ஒரு கெட்ட குணத்தை அவளோட நம்ம ஒட்டிடுவோம். இவ இப்படி நம்மளுக்கும் ஹிரண்யகசிபுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. என்னைக்கு நம்மளை எல்லாரும் பஜிக்கிறாளோ அத்தனை நாள் தான் நமக்கு அவளை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பகவானை யார் பஜிச்சாலும் அவ நல்லவாளா இருந்தாலும் சரி கெட்டவாளா இருந்தாலும் சரி, பெரியவாள்னா சொல்லுவா யாரை பார்த்தாலும் போய் நமஸ்காரம் பண்ணிடுப்பா. நிறைய பேருக்கு அந்த நமஸ்காரம் பண்ணதுல ஏதோ ஒரு கர்வம் விடாது. அந்த அந்த கர்வம் விடாது அவளை போய் நமஸ்காரம் பண்ண வைக்க. என் பாட்டினா யாராவது பெரியவா உள்ள வரான்னு தெரிஞ்சாலே உடனே அதை தள்ளி விட்டுடும். போ போ நமஸ்காரம் பண்ணி. யாரு என்ன இல்லையா என்னன்னே நமக்கு தெரியாது, ஆனாலும் நமஸ்காரம் பண்ண வைப்போம். எதனால அப்படின்னு கேட்டா, எப்படி மார்க்கண்டேயனுக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த மார்க்கண்டேயனுடைய உயிர் போகிறதுல இருந்து அவனை காப்பாத்திட்டோ, அந்த மாதிரி யாரோ பெரியவா ஆசீர்வாதத்துல நமக்கு சத்சங்கம் கிடைக்கும். நேத்திக்கு தான் சொன்னேன், யாருக்கெல்லாம் சத்சங்கம் கிடைக்கிறதோ அவளுக்கு பகவானே பரிசு கொடுத்தது போல அப்படின்னு நேத்திக்கு சொன்னேன். அந்த மாதிரி இந்த இடத்துல ஹிரண்யகசிபுவை பத்தி சொல்லலைங்கிற ஒரே காரணத்தினால இந்த ஹிரண்யகசிபு இந்த குழந்தைய அப்படியே தள்ளி விட்டான். ஒரு பக்கத்துல சுருச்சி தன்னுடைய குழந்தையான துருவனை தள்ளி விடுறான். இன்னொரு பக்கத்துல பிரகலாதன் பேசினாலே சாஸ்திரார்த்தமா பேசுறது இந்த குழந்தை, அதை கூட அனுபவிக்க தெரியல இந்த ஹிரண்யகசிபுவால, உடனே தள்ளி விட்டான். இப்போ ஹிரண்யகசிபு மறுபடியும் சண்டனமர்கன் கிட்ட இந்த குழந்தையை அனுப்புறார். அனுப்பிச்சதுமே குழந்தை போய் அங்க இருக்கிற அசுர குலத்தையே பெருமாள் பக்தாளா ஆக்கிடுது. அதுதான் தெய்வத்தின் சக்தி. கெட்டவாளை சுத்தி இருந்தால் கூட நம்ம பகவானை மறக்காம பகவத் பக்தியிலேயே, எப்படி இந்த குலாப் ஜாமுன்லாம் இருக்கும் இல்லையா, இந்த குலாப் ஜாமுன் பண்ணும்போதே பண்றவாள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு பெரிய அண்டால சர்க்கரையும் ஜலத்தையும் சேர்த்து அந்த குலாப் ஜாமுனெல்லாம் அந்த சர்க்கரை ஜலத்துல ஊற வைப்பான். அதை உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது, அது ஊறினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். நிறைய பேர் நான் ஊறுறது எனக்கு இது வரைக்கும் கேட்கறது. இப்போ அந்த குலாப் ஜாமுனை ஊற 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 சாப்பிட 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 நிஜமாவே வைகுண்டம் தான் இல்லையா? அந்த மாதிரி எப்படி நம்ம பக்தி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிரகலாதன் ஒருத்தன் அந்த பக்தியில இந்த குலாப் ஜாமுன் போல ஊறி இருக்கானா, சுத்தி இருக்கிறவாள்லாம் ஊறாத குலாப் ஜாமுனா, அந்த ஊறின குலாப் ஜாமுன் மற்றவாளையும் அந்த சக்கரை தண்ணியில இழுத்து அமிர்தத்துல இழுத்து முக்கின உடனே அவளுக்கே அந்த சக்கரை ஜலம் பிடிச்சிடணும். குலாப் ஜாமுனுக்கு ஒரு வாய் இருந்ததுன்னா அதுவே சொல்லும், நானே இந்த ஜலத்துல மிதங்கிட்டு ஜாலியா ஹாயா இருக்கேன், விஸ்வபீடாபஹத்தே. நிஜமாவே அதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இந்த அசுர குழந்தைகளும் அப்படியே ஜம்முன்னு இருக்காளாம். அவளும் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரேன்னு பாடிட்டு இருக்கான். ஹிரண்யகசிபு பார்த்தான், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு பிரகலாதா, நீங்க கொஞ்சம் வா, இங்க கொஞ்சம் வா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா பிரகலாதா? எனக்கு சொல்லு, இப்போவே சொல்லு, உனக்கு யார் சொல்லி தரா? உண்மைய சொல்லுவியா நீ? பிரகலாதன் சொல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த விஷயம், இந்த ஆத்மா விஷயம்லாம் வேண்டாம் எனக்கு பிரகலாதா, உண்மைய சொல்லு, யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா, யார பத்தி நீ பேசுற அப்படின்னு ஹிரண்யகசிபு இங்க மிரட்ட பிரகலாதன் சொன்னா, அந்த நாராயணன் தான்ப்பா எனக்கு எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னதுமே ரொம்ப கோபம் வந்துடுறது. அதனால அவன் என்ன பண்ணானா, சூலைராவிதஹ சுபஹூமதீதோ திக்கஜகணைஹி மகாசர்பைர் தர்ஷதோப்ய நசன கராஹார விருதஹ
गिरीन्द्रवाक्षिप्तोऽपः परमात्मान्यै विभो त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडाम भजत. சூலத்தை எடுத்து அந்த குழந்தைய குத்த பார்க்கறான். ஒரு வாட்டி இல்லை, மறுபடியும் அந்த குழந்தைய குத்த பார்க்கறான். யாரு? அந்த குழந்தையினுடைய தகப்பனார். நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ மனசு கஷ்டப்படுமே. இந்த அப்பா இந்த குழந்தைய போட்டு சபைக்கு முன்னாடி இப்படி அவமானப்படுத்தி சூலத்தை எடுத்து குத்தணுங்கிறான். ஒரு வாட்டி இல்லை, குத்துடா, இந்த உயிர் போற வரைக்கும் குத்துடா அப்படிங்கிறான். அந்த பிரகலாதனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்குதான்? சிறுசிறுன்னு. ஏன்? ஏன்னா அவனுடைய மனசுல ஜகத் பிதான பிதாமகன் தானே உட்கார்ந்துட்டு இருக்கான். நாராயணன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த ஜகத் பிதாவை கொண்டாடும் போது இந்த பிதாலாம் முக்கியமா. அடுத்தது மதீதோ திக்கஜகடைகி. இந்த யானைக்கெல்லாம் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனை குத்தி அதை பைத்தியம் மதம் பிடிச்ச யானையா ஆக்கி அதை சொல்றானா, போய் இந்த குழந்தை மேல இந்த யானைகளை ஏத்து. சூலத்தை போட்டா சூலமே மடங்கிடுறது நாராயணாங்கிற ஒரு துவனியை கேட்டு. யானைகளை கூப்பிட்டா, ஏன்னா பின்னாடிதான் இந்த யானைகளுக்கெல்லாம் தெரியுமா, கஜேந்திரன் என்கின்ற ஒரு யானை வந்து அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை அப்படியே வாங்கிக்க போறதுன்னு தெரியுமா இந்த யானைகளுக்கெல்லாம். அதனால நான் அந்த பிரகலாதன் பக்கத்துல போன உடனே நாராயணா அப்படின்னு கேட்டதுமே இந்த யானைலாம் அப்படியே உட்கார்ந்துட்டு பிரகலாதா அப்படின்னு. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது? பகவான நம்ம கொண்டாடினோம்னா நம்மள உலகமே கொண்டாடும். பகவான நம்ம கொண்டாடலையானால் உலகமே நம்மள கொண்டாடினால் கூட அந்த பகவான கொண்டாடுறோமோ என்னைக்கு நம்மள கொண்டாடுவாங்கிற அந்த கஷ்டம் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். அதனால ஹிரண்யகசிபுவும் பிரகலாதனும் உலகமே கொண்டாடுறது ஹிரண்யகசிபுவன். ஆனா அது போறலையே ஹிரண்யகசிபுக்கு. என்னைக்கு இந்த குழந்தை கொண்டாடும்னு தானே காத்துட்டு இருந்தான். அவ்வளோ அத்தாரிட்டி பகவத் பக்தி ஒரு மனிதனுக்கு இந்த பூலோகத்துல கலியுகத்துல கொடுக்க. அப்போ இந்த குழந்தை மேல யானையை ஏட்ட பார்த்தான். அடுத்தது பாம்பெல்லாம் விட்டானாம் இந்த குழந்தை மேல. ஆனா பாம்பு மேலதானே பள்ளி கொண்டிருக்கார் அந்த கேசவ பெருமாள். ஆதிசேஷன் என்கின்ற பாம்பு தானே. அப்பேற்பட்ட பாம்பு இந்த பிரகலாதனை ஏதாவது பண்ணுமா? பண்ணாதே. அடுத்தது கராஹார விதுதக. இந்த கரங்கிற ஒரு சப்தம் வேற எங்கேயோ நாராயணியத்துல வரும். எங்க வரும்? கரங்கிற சப்தம் கூர்மா அவதாரத்துல கரண தரலானலம் அப்படிங்கிற ஒரு சப்தம் வரும். சிவபெருமான் அந்த கரம்ங்கிறது வந்து பாய்சன். எப்போ அந்த பாய்சனை அவர் முழுக்கிறாரோ அந்த இடத்துல இந்த கரங்கிற சப்தம் வரும். இந்த மாதிரி நாராயணன் படிக்கும் போது இந்த சப்தங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ருஷாந்தே அப்படின்னு ஒரு சப்தம் வரும். 3 தடவை வரும் நாராயணியத்துல. எங்கெல்லாம் வரும்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். கிருது அப்படின்னு ஒரு சப்தம் வரும். எங்கெல்லாம் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி கர அப்படிங்கிற சப்தம் வருதா பாய்சன். இங்க என்ன பண்றானா, விஷத்தை வந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கறாளாம். பட்னியா போட்டு அதுக்கப்புறம் விஷத்தை கொடுக்கறாளாம். ஏன் பட்னியா போடுறான்? ஏன்னா பட்னியா இருக்கிறவாளுக்கு தான் இந்த வலி தெரியும். விஷத்தை கூட நான் சாப்பிட்டு விடுவேன் இருக்கிற பசியில அப்படின்னா. ஆனா இந்த குழந்தை ராமநாம பாயசகே கிருஷ்ண நாம சக்கரேன்னு அந்த நாராயணனையே பாயசமா குடிச்சுட்டு இருக்கு. இந்த நாராயணனையே சர்க்கரையா சாப்பிட்டு இருக்கு. புரந்தரதாசர் பாடின கீர்த்தனம் இது. அப்பேற்பட்ட குழந்தைக்கு பசி இருக்குமா? பசியில விஷத்தையே கொடுத்தா கூட அந்த விஷம் கூட அமிர்தமா மாறிடுதான். அதனால இந்த குழந்தைக்கு பலம் ஜாஸ்தி தான் ஆகலாம், புத்தி ஜாஸ்தி தான் ஆகலாம்.
விஷத்தை கொடுத்து பார்த்தா, மலையிலேருந்து தூக்கி போட பார்க்கறா. இத்தனை விஷயம் பண்ணியும் இந்த பிரகலாதனுக்கு ஒண்ணுமே ஆகவில்லை. இரண்யகசிபு பார்த்தான், சம்திங் இஸ் ராங். மறுபடியும் குழந்தைய கூப்பிட்டானாம். அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தேஷ்வ ஸ்தம்பம் சலித கரவாளோ திதி சுதஹ அத பஷ்சாத் விஷ்ணோஹோ நஹி வதிது மீஷோஸ்மி சஹசா கிருபாத்மான் விஸ்வாத்மா பவன புரவாசி நிலையமாம். அரே குவாசௌ குவாசௌ, எங்கடா இருக்கா இந்த நாராயணன் உன்னை காப்பாத்துறதுக்கு? எங்கேருந்து வந்து உன்னை காப்பாத்துறான்? அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா. அவனுக்கே தெரியும் இந்த ஜகத் பிதானவன் நாராயணன். ஆனா அந்த நாராயணனுடைய பேரை சொல்லாம இருக்கான் இந்த ஹிரண்யகசிபு. அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தேஷ்வ ஸ்தம்பாம் சலித கரவாளோ திதி சுதஹ. இந்த ஹிரண்யகசிபுக்கு தோன்றலாம், குழந்தைய கூப்பிட்டு கேட்கறான் இல்லையா, எங்க இருக்கான்? அப்போ பிரகலாதன் பதில் சொல்றானா, எங்க இல்ல, எங்க இல்ல. என்னுடைய நாராயணன் எல்லா இடத்துலயும் ஆம்னிஷியன்டாவும் இருக்கான், ஆம்னி பிரசன்டாவும் இருக்கான். அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாரையுமே எல்லா இடத்துலயும் பார்த்துட்டும் இருக்கார். forever CCTV கேமரா. அதனால நம்ம ஒளிஞ்சிட்டு தப்பு பண்றோம்னு நினைச்சோம்னா நம்ம பண்ற தப்பு பகவான் பார்த்துட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் வெளியிலையும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, உள்ளேயும் ஒரு அணுல. நேற்றுக்கு சொன்னேனே, அணுவே எவ்வளவு சின்னது, செல்கள் அப்படின்னு சொன்னேன் நேற்றுக்கு. அஸ்மின் பராத்மன் அனுபாத கல்பேன்னு அந்த கட்டத்தை சொல்லும் போது ஒரு செல்ல, அந்த செல்லுக்கு உண்டான ஒரு புத்தி நியூக்ளியஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்னு சொன்னேன். அந்த நியூக்ளியஸ் உள்ள கூட அவர் தானே இருக்கார். அப்போ அவர் இருக்கிற இடம் உள்ளேயும் எல்லா இடத்துலயும் இருக்கார், வெளியிலையும் எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்போதான் பகவானுக்கே தோணித்தான், ஓஹோ நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கோம் போல இருக்கே அப்படின்னு. இப்போ பகவான் காத்துன்னு இருக்காராம். ஏன்னா பிரகலாதன் எந்த இடத்தை காட்டுவான்னு பகவானுக்கு தெரியல. ஏன்னா அங்க போய் ரெடியா நம்ம வெளியில வரணுமே. நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம் மாதிரி ஒரு கருணாமூர்த்தியான அவதாரம் வேற எங்கேயுமே எந்த அவதாரத்திலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்தன் கூப்பிட்ட உடனே வந்த அவதாரம் நரசிம்மா. ஹிரண்யாக்ஷன் கஷ்டப்படுத்துறானே எல்லாரையும், பூதேவிய கஷ்டப்படுத்துறானே, பூதேவி எங்க நம்ம எங்க? அதனால்தானே பூதேவி. நமக்கெல்லாம் நம்ம பேரு தானே, நம்மள யாரும் தேவி தேவன் கூப்பிடுறது இல்லை. அதனால பூதேவிக்கோசரம் வந்த அவதாரம் வராக அவதாரம். ஆனா ஒரு சின்ன குழந்தை பிரகலாதன், அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை ஸ்தம்பே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்தம்பத்துக்குள்ள போய் அந்த நரசிம்மர் வந்தாரே, அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியான ஒரு பகவான் நம்மளுக்கு கிடைச்சுடுவாரா? எங்க இருக்கார் அப்படின்னு அரே குவாசௌ குவாசௌன்னு கேட்கிறார் ஹிரண்யகசிபு. எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்போ இந்த பிரகலாதன் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தம்பத்தை காட்டுறானாம் கை. ஹிரண்யகசிபு பார்த்தான், ஸ்தம்பே கடயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன். அதாவது இந்த ஹிரண்யகசிபு ஓடி போய் அந்த ஸ்தம்பத்தை தன்னுடைய கையால ஒரு குத்து குத்தினானாம். அப்போ என்ன நடந்துதான், இது பாகவதத்துல கூட வருதோ இல்லையோ, நாராயணியத்துல அவ்வளோ அழகா எழுதியிருக்காரு பண்டத்ரி. கர்ணம் சமாச்சூர்ணயன். சாதாரணமா ஒரு விஷயத்த நம்ம அப்படியே டமால்னு குத்தினோம்னா, அது அவ்வளோ தெம்போட குத்தினோம்னா சுக்குநூறா உடையும். ஆனா இந்த ஸ்தம்பம், ஹிரண்யகசிபு எத்தனை வரங்கள் வாங்கியிருக்கான், ஆனா இத்தனை வரங்களோட கூட இந்த ஸ்தம்பமே சுக்குநூறா உடையல. எப்படி உடைஞ்சுதான் இந்த ஸ்தம்பம் இப்படி இருந்தது, கரெக்டா ரெண்டா உடைஞ்சுதான் இந்த ஸ்தம்பம்.
அந்த ஸ்தம்பத்திலேருந்து என்ன வந்தது அப்படின்னு பார்த்தா, ஆபூர்ண ஜெகத் அண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவ பூத்ரவா. அதாவது இந்த ஸ்தம்பம் உடைஞ்சோடனே ஒரு சத்தம் கேட்கும். எப்படின்னா, சில பேருக்கு ஒரு அலர்ஜி இருக்கும். இது சொன்னாலே சில பேருக்கு அலர்ஜி. ஸ்கூல்ல நம்ம சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாக் பீஸ் எடுத்துப்பா, அந்த போர்டில் அப்படின்னு போட்டு இழுப்பான். அதை நினைச்சாலே நம்மளுக்கு உடம்புலாம் பூசும். அதுல ஒரு சத்தம் வரும் பாருங்க, ஒரு சத்தம். இதையே மல்டிப்ளை பை 100,000 இன்ஃபினிட் என்ன சத்தம் வரும். அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துதான் இந்த ஸ்தம்பம் உடைஞ்ச உடனே கர்ணவ் சமாச்சூர்ணயன்னு அவ்வளோ சத்தம் வந்துடுமா. ஆபூர்ண ஜெகத் அண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவ பூத்ரவஹ. இந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சத்தம் வந்துதான், ஒரு கோரக அப்படின்னு ஒரு சத்தம் வந்துதான், ஒரு ஹூங்காரம் வந்துதான். அந்த ஹூங்காரம் இந்த அண்டத்தையும் மீறி பிரம்மலோகத்துக்கே போயிட்டான் இந்த சத்தம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பட்டத்திரி பிரம்மாவை எதுக்கு இழுக்கணும்? அவர் சொல்லியிருக்கலாமே, வைகுண்டம் வரைக்கும் போச்சு இந்த சத்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. பிரம்மாவை எதுக்கு இழுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஹிரண்யகசிபு என்ன வரம் வாங்கியிருக்கான்? அவன் கேட்டிருக்கான், நான் உள்ள சாகக்கூடாது, வெளியில சாகக்கூடாது, மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, இருட்டுல சாகக்கூடாது, வெளிச்சத்துல சாகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு வரங்கள் கேட்டிருக்கான். அந்த லிஸ்ட்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று, பிரம்ம சிருஷ்டியில உற்பத்தியான எந்த ஜீவனத்தாலேயும் நாம் சாகக்கூடாது அப்படின்னு ஹிரண்யகசிபு ஒன்று கேட்டிருக்கான். இதுக்கும் பிரம்மா அஷ்டபிஷ்டின்னு ததாசுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பெருமாள் லாயர் மாதிரி, சிவபெருமானும் பிரம்மாவும் ஆசுதோஷி. கேட்கிறவாளுக்கெல்லாம் உடனே என்ன கேட்டாலும் கொடுத்துடுவான். இப்போ பெருமாளுடைய வேலை என்னன்னா, இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் லூப் ஹோல் தேடுறது தான். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு எஸ்கேப் அப்படின்னு பெருமாள் இங்க தேடிட்டு வந்திருக்காரு. என்ன விஷயமா, இந்த பெருமாள் வெளில எப்படி வந்தார்? நரசிம்ஹராதான வர. உடம்பு நரன், மனிதனுடைய உடம்பு. தலை சிங்கத்தலை. இந்த மாதிரி ஒரு அவதாரம் பிரம்ம சிருஷ்டியில இருக்குமா? என்னைக்காவது நம்மளே பார்த்துருப்போமோ? ஒரு நரனும் ஒரு சிம்மமும் சேர்ந்து எப்படி இருந்திருக்கும், கலந்து ஒரு ஜீவனத்தை பிரம்ம சிருஷ்டியில நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அதனால பட்டத்திரி சொல்ற, இந்த அவதாரம் பிரம்ம சிருஷ்டிக்கும் உட்பட்ட அவதாரம். பிரம்ம சிருஷ்டியில வரக்கூடாத ஒரு அவதாரம், பிரம்ம சிருஷ்டியில வர முடியாத ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். அப்பேற்பட்ட நரசிம்மர் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம்னு வெளியில வந்தாராம். கோரம் இவ்வளோ கர்ஜனை பண்ணிட்டு வந்தாராம். வெளியில வந்ததுமே ஒரு பக்கத்துல ஹிரண்யகசிபுவை அப்படியே போட்டு கிழிக்கிற, இன்னொரு பக்கத்துல பிரகலாதனை மடியில வச்சுட்டு கொஞ்சம் நரசிம்மர். இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சாதாரணமா நிறைய பேர் இந்த மாதிரி உபன்யாசத்துக்கெல்லாம் போனா நிறைய பேர் கேள்வி கேட்பான், ராமன்லாம் வாலியை இப்படி வதம் பண்ணலாமா, சீதையை அக்னி பரீட்சை பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் பாவம் ராமரை பார்த்து கேள்வி கேட்பான். ராமரே தவிச்சு அவருடைய பொண்டாட்டியை தொலைச்சு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு சேது பந்தனம் பண்ணி ராவணன் கிட்டேருந்து மறுபடியும் சீதையை மீட்டு மறுபடியும் அயோத்தியைக்கு இவ்வளோதான் கஷ்டப்பட்டிருக்காரு. அவரை போய் நம்ம கேட்குறோம். யாராவது ஒருத்தர் நரசிம்மர் கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்க ஹிரண்யகசிபுவை எப்படி வதம் பண்ணலாம், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்னா அப்படின்னு கேட்க தொடர்ந்தோம். கேட்க முடியாது, ஏன்னா கிழிச்சுடும் இல்லையா? ஒரு பக்கம் ஹிரண்யகசிபுவை கிழிக்கிறார், இன்னொரு பக்கம் பிரகலாதனை கொஞ்சறார். இப்போதான் நரசிம்மர் இந்த பிரகலாதனுக்கு பக்த
குல சக்கரவர்த்தி, இங்க முத்தம் குள்ளாங்க பிரகலாதா அப்படிங்கிறார். அதனாலதான் அழகிய சிங்கர் அப்படின்னு பேர். சிங்கமா இருந்தாலும் அந்த பக்தனுக்கு அவன் அழகன், அழகிய சிங்கர். அப்பேற்பட்ட நரசிம்மரை வர்ணிச்சு பட்டதிரிகள் நேர பட்டதிரிகள் 25வது தசகத்துக்கு போல, நம்ம போறோம் 25வது தசகத்துக்கு. இந்த 25வது தசகத்துல தான் பிரகலாத சரித்திரத்தை பூர்ணமா சொல்லி முடிக்கிறார். அடுத்தது 26வது தசகம் கஜேந்திர மோக்ஷம். கஜேந்திர மோக்ஷ சித்தாந்தத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா நேரம் முடிஞ்சுடுது. இன்னைக்கு எப்படியும் பரவாயில்ல, ஒரு நரசிம்ம அவதாரம் வரைக்குமாவது வந்திருக்கும். நேத்திக்கு அவதாரங்கள் ஆரம்பிக்கவே இல்லைன்னு ரொம்ப கவலையோட இருந்தேன். இன்னைக்கு பரவாயில்ல, வராக அவதாரம் பார்த்தோம், கபிலோபதேசம் பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? அஜாமிள சரித்திரம் பார்த்தோம், தக்ஷ யஜ்ஞம் பார்த்தோம். இத்தனை விஷயத்தையும் பார்த்து நாளைக்கு கஜேந்திர மோக்ஷம் பார்க்க போறோம். நாளைக்கு ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் பிறந்து ஆஞ்சநேயரை பார்த்து அப்படியே ஜம்முன்னு அந்த ராமாவதாரத்தை பார்க்க போறோம். பரசுராமாவதாரத்தை பார்க்க போறோம். பரசுராமாவதாரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிருஷ்ணாவதாரத்தை பார்க்க போறோம். நாளைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பிலசாபிக்கலான கட்டம். அந்த கிருஷ்ணாவதாரம் வந்து கொடுத்துனா மதுசூதன சரஸ்வதி, இந்த கதையை சொல்லிட்டு முடிக்கிறேன். மதுசூதன சரஸ்வதி என்கின்றவர் காசியில நிறைய வாதம் சம்வாதம்னு அத்வைத்தம் பிலாசபிய நிறைய அங்க பேசுவார். ஒரு நாள் இவர் பேசிட்டே இருக்கச்சே அவரை சுத்தி நிறைய பேர் வாதம் பண்ணிட்டு இருக்கா அத்வைதத்தை பத்தி. ஒரு பெரியவர் ஓரமா உட்கார்ந்துட்டு கையை தட்டி கையை கொட்டி 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 சிரிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் இப்படி ஆச்சு. 2வது நாள் மறுபடியும் இந்த மதுசூதன சரஸ்வதி வந்தார், அத்வைதத்தை சர்ச்சை பண்ணார். இந்த தாத்தா சரியான அந்த நேரத்துக்கு கை கொட்டி சிரிக்காரு. மதுசூதன சரஸ்வதி இந்த மாதிரி 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, அவருக்கு தாங்கலை. ஏன் இந்த தாத்தா எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நேரம் போய் ஒரு நாள் கேட்டார் இந்த தாத்தா கிட்ட, தாத்தா நீங்க ஏன் நாங்க இந்த சர்ச்சை பண்ணும்போது, இந்த வாதம் பண்ணும்போது ஏன் சிரிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டதுல இந்த தாத்தா சொன்னாராம், நீங்க எல்லாருமே நிறைய வைதுஷ்ய பூர்த்தி உள்ளவா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வாதத்துக்கு வேணா பிரம்மம் அழகு, பிரம்மத்துக்கு குணமே கிடையாது, அந்த பிரம்மம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லலாமே தவிர நீங்க இதெல்லாம் அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ மதுசூதன சரஸ்வதி கேட்டாராம், உங்களால இந்த அனுபவத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டதுல இந்த தாத்தா அப்படியே விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சார். இங்கேருந்து காசியிலேருந்து ஓட ஆரம்பிச்சார். பின்னாடியே இந்த மதுசூதன சரஸ்வதியும் ஓடினாராம். இந்த தாத்தா எவ்வளோ ஓடி இருக்காராம், மதுரைக்கே வந்துட்டாராம். மதுரைக்கு மதுசூதன சரஸ்வதியும் பின்னாடி அப்படியே அந்த மதுரைக்கு நிற்கிறாராம். பார்த்தா அந்த தாத்தா மறைஞ்சு போனார். அப்போ இந்த மதுசூதன சரஸ்வதியினுடைய கண்களுக்கு முன்னாடி என்ன இருந்துதான், இந்த கோபிகைகள் அப்படியே ராசம் பண்ணிட்டு இருக்காளாம் அந்த கிருஷ்ணனோட. இவ்வளோ அத்வைத்தத்தெல்லாம் பேசிட்டு இப்போ ஒரு இன்டர்வியூவர் போய் மதுசூதன சரஸ்வதி கிட்ட கேட்குறாராம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் யாரு? மதுசூதன சரஸ்வதி இவ்வளோ வாதம் பண்ணவர் என்ன சொல்லியிருக்கணும்? பிரம்மம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். பிரம்மம்னு சொல்லலாம், கிருஷ்ணன் அப்படின்ட்டு. என்ன இருந்தாலுமே அந்த கிருஷ்ணமயம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லும் போது, குருவாயூரப்பா கிருஷ்ணான்னு சொல்லும் போது அதுக்கு கிடைக்கிற ருச்சி, அதுல இருக்கிற அனுபவமே தனி. அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம ஆத்துல ஒரு குழந்தை பிறந்துடுத்துனா அது பொண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், கண்ணா வாடா அப்படின்னு தானே கொஞ்சம்.
கண்ணா வாடானா அந்த கண்ணாங்கிற பேர் யாருக்கு? கண்ணனுக்கு தானே. அப்போ அந்த கண்ணனுடைய மகிமை நாளைக்கு யாருக்கெல்லாம் அந்த கண்ணனுடைய மகிமையை பூர்ணமா அனுபவிக்கணுமோ, யாருக்கெல்லாம் கண்ணனுக்கு முன்னாடி ராம மகிமையை பூர்ணமா அனுபவிக்கணுமோ. கேரளத்துல ரொம்ப முக்கியமானவர் பரசுராமர். அவருடைய கதையை யாருக்கு பூர்ணமா அனுபவிக்கணுமோ. இவ யாருமே பிடிக்கல, வாமனன் பிடிச்சிருந்ததுன்னா வாமன சரித்திரம் அனுபவிக்கணும்னா, அல்லது எனக்கு மனுஷாலே பிடிக்காதுப்பா மிருகம் தான் பிடிக்கும் அப்படின்னா கஜேந்திரனுடைய கதையை அனுபவிக்கணும்னா நாளைக்கும் இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பா வர வேண்டும். எல்லாருக்குமே அந்த பட்டத்திரிகளும் சரி மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணட்டும். பகவானும் நிறைய அனுகிரகத்தை பண்ணி எல்லாருக்குமே ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம், மன நிம்மதி, சத்சங்கம் இதை எல்லாத்தையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்திச்சு பண்ணி முடிக்கிறோம். நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷிணே கோபிகா வல்லபாய நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ராதே கிருஷ்ணா. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கும் ஆர்கனைசர்ஸ்க்கு நான் கண்டிப்பா என் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் டைம் ஒரு 15 minutes கொடுத்துட்டா, அதனாலதான் இவ்வளோ முடிக்க முடிஞ்சது. அந்த பிரகலாதனுடைய கட்டத்தை வேகமா முடிக்க முடியல. ஏன்னா நரசிம்ம அவதாரம் அப்படி ஒரு அவதாரத்துக்கு நம்மளுக்கு அந்த சமயத்தை கொடுத்த அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு, இந்த கோவிலுக்கு, இந்த பகவானுக்கும் நம்மளுடைய கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறோம். ராதே கிருஷ்ணன்.